Hey guys, welcome back to Lalli Vinod channel. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படி பார்த்தீங்கன்னா இது என்னன்னா புரட்டாசி சனிக்கிழமை நாராயண கோபால் அதுக்கு தான் இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்ன நான் செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் எல்லா காயும் முள்ளங்கி, முருங்கைக்காய், அப்புறம் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கொஞ்சம் எல்லா காயும் போட்டு சாம்பார் வைக்கிறேன். அப்புறம் வடைக்கு பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஸோ வடை அவ்வளோதான். இன்றைக்கான சமையல் கேரட் பீன்ஸ் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், சாம்பார், வடை அவ்வளோதான். அதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே காய்கறியெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டா சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இருக்கிற எல்லா காயும் அரிஞ்சு வச்சுக்கிட்டு சமைக்கும் போது டக்கு டக்குன்னு சமைச்சிடலாம். அப்படி 4 அடுப்புலையும் 4 டிஷ்ஷு செஞ்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ்லாம் நல்லா அரிஞ்சிட்டு பாசிப்பருப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். லாஸ்ட்டாக வெங்காயம் போட்டு தாளிச்சிருவேன். சாம்பாருக்கு புளி கொஞ்சமாக ஊற வைக்க மறந்துட்டேன்னா அவனில் வச்சு ஒரு 30 செகண்ட் வச்சுட்டோம்னாக்கா புளி ஊறிடும் டக்குன்னு. இன்ஸ்டன்ட் புளி. சாம்பார் வைக்கிறதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றி காஞ்சோடனே கடுகு உளுத்தப்பருப்புலாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயமும் போட்டு வதக்கிட்டேன். நான் சாம்பார் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார், முள்ளங்கி சாம்பார்னு அப்படின்னு தனித்தனியாக வைக்க மாட்டேன். இருக்கிற எல்லா காயும் போட்டு தான் நான் வைப்பேன். ஏன்னா இங்கே காய்கறி கிடைக்கிறதே இந்தியன் ஸ்டோருக்கு போனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு அன்றைக்கே சமைச்சா நல்லாயிருக்கும். ஒரு 2 or 3 days வச்சு செஞ்சேன்னு வச்சுங்களேன், நல்லா இருக்காது. காயெலாம் கொஞ்சம் பழசாக இருக்கும். அதனால் முக்கால்வாசி முடிஞ்ச அளவுக்கு வால்மார்ட்டு இந்த மாதிரி கடையில் தான் அமெரிக்கன் ஸ்டோர்லேயே இந்த காயெலாம் இருக்கும். ரெட் ரேடிஷ் இருக்கும், அப்புறம் சவுச்சவ் இருக்கும், அப்புறம் பிரிஞ்சால் இருக்காது. அந்த எக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க பிரிஞ்சால். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காவோட டேஸ்ட்லேயே தான் இருக்கும். நான் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஸ்டோர்லேயே தான் வாங்கி நான் எல்லாமே வைப்பேன். இந்தியன் ஸ்டோரு எப்பயாவது போனால் மட்டும் வாங்குவேன். அது அப்போ மட்டும் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுவேன். ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இங்கே முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வீட்டில் முருங்கைக்காய் மரமே இருக்கும். ஸோ எப்போயாவது சீசன் டைமில் இந்தமாரி முருங்கைக்காய் கொடுப்பாங்க. நான் அந்த நேரத்தில் முருங்கைக்காவை கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேன். குக்கரில் ஏன் வச்சேன் அப்படின்னா காய்கறியெல்லாம் டக்குன்னு வேகிறதுக்கு ஒரு விசில் நம்ம ஆஃப் பண்ணிட்டா காய் சூப்பராக வெந்துடும். சாம்பாரும் டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி விசில் விடுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இது சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் சாம்பார். இப்போ ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் டக்குன்னு ஒரு சாம்பார் வைக்கணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு விசில் போட்டு விட்டோம்னா காய் சூப்பராக வெந்திருக்கும். நல்லாவே சாப்பிடணும். காய் வேகிறதுக்கு டைம் எடுக்கிறது.
சாம்பார் ரெடி ஆகிட்டு இருந்த கேப்பில் வந்து பக்கத்தில் இருக்க ஸ்டவ்லேயே வந்து நான் வந்து கேரட் பீன்ஸ் வந்து நான் தனியாக எப்பயுமே பார்த்திங்கன்னா பொரியலுக்கு வந்து தனியாக தான் வேக வைப்பேன். தாளிச்சுட்டு வேக வைக்க மாட்டேன். ஏன்னா அந்த தாளிப்போட அந்த டேஸ்ட்டே போயிடும். அதுக்காக நான் தனியாக வேக வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் வந்து காஞ்சோடனே கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் வந்து பாயில் பண்ணியிருந்தால அதையும் போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணி எடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து கோகோனட் தேங்காய் வந்து துருவி வச்சுருப்போம். அதை வந்து நான் தூவி விட்டுருவேன். ஸோ சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பொரியல் செஞ்சோம்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து அவ்வளோ பிடிக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு அப்படியே வந்து வடைக்கும் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வடை வந்து ஆஸ் யூஷுவல் பருப்பு வந்து ஊற வச்சுட்டு பருப்பையும் நான் வந்து அரைச்சிட்டு அப்புறம் எண்ணெய் காயும் வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சோடனே பார்த்திங்கன்னா வடை ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துட்டேன். அதுக்குள்ளே பசங்களுக்கெலாம் வந்து எப்போ வடை வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டை, சோம்பு, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி எல்லாம் போட்டு கொரப்பாக அரைச்சிட்டு ஊற வச்ச பருப்பும் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். கொஞ்சோண்டு பருப்பு வந்து முழுசாகவே போட்டேன். ஏன்னா எண்ணெயில் சுடும் போது அந்த முழுசாக இருக்க பருப்பு வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் பாப்பா பார்த்திங்கன்னா நான் வடை சுடுறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வடை வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் சாமி கும்பிடாமல் எப்படி நம்ம தர்றது அப்படி யோசிப்போம். ஆனால் வந்து என்னோடய தாட் என்னன்னா, கடவுளுக்கு வச்சு படைக்கிறத வந்து நம்ம தனியாக வச்சுட்டு பசங்க கேட்குறாங்க, சின்ன பசங்க தானே, அவங்களுக்கு தெரியாது, அவங்கள நம்ம ஏன் வெயிட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருவேன். நான் எதுனாலும் வந்து கொடுத்துருவேன். எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து படைக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. அதுவும் என்னோடய 2வது பொண்ணு 1.5 வயசு பொண்ணு, அவளுக்கு என்ன புரியும், அவள் ஏதாவது கேட்டாலே நான் கொடுத்துருவேன். படைக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்க்கவே மாட்டேன், கொடுத்துருவேன். ஏன்னா அவங்க வந்து நம்ம வந்து யாருக்காக சமைக்கிறோம், பசங்களுக்காக. பசங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக தான் வந்து பார்த்து சமைக்கிறோம். ஸோ அவங்க கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல, அதனால வந்து நான் கொடுத்துருவேன். அதே போல் இந்தமாரி ஃபெஸ்டிவல் டைம் வந்தாலே நிறையா டிஷ்ஷு வந்து சமைப்போம். அதுவும் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காக்காக்கெலாம் போய் சோறு வைப்பாங்க. ஆனால் இப்பயும் வைக்கிறாங்க இந்தியாவில். இங்கே வந்து நான் வந்து காக்காவுக்கு வந்து சாப்பாடு வைக்க முடியாது. அதனால சாமி வந்து படைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பேர்ட்ஸோட சீட்ஸ் வந்து நாங்கள் டெய்லியும் வந்து வீட்டு பேட்டியோ பால்கனியில் வந்து போடுவோம். ஸோ நிறையா பேர்ட்ஸ் வந்து அந்த சீட்ஸை வந்து சாப்பிடும். அதுக்காகவே அந்த சீட்ஸை நான் எப்பயுமே வாங்கி வச்சுருவேன். அதனால படைக்கிறதுக்கு முன்னாடி வந்து படைச்சிட்டு சாப்பாடு வந்து காக்காவுக்கு வைக்காமல் சீட்ஸ் எடுத்துகிட்டு போய் பேர்ட்ஸுக்கு போட்டுடுவேன். ஸோ அதுங்க வந்து ஜாலியாக வந்து அந்த சவுண்டு போட்டுகிட்டே வந்து சாப்பிடுங்க. அது கேட்கறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து படைக்கிறதுக்கு எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என் பாப்பா வந்து இந்தாண்ட அந்தாண்டையும் போயிட்டே இருந்தாங்க. அவ்வளோதான் வந்து நாங்கள் சாமிலாம் கும்பிட்டாச்சு, விரதமும் முடித்தாச்சு. இன்றைக்கி வந்து புரட்டாசி சனின்றதுனால விரதம் முடித்தாச்சு. இது வந்து 3rd சனி இது. ஸோ சாமிலாம் கும்பிட்டுட்டு பேர்ட்ஸுக்கெலாம் சீட்ஸ்லாம் வச்சுட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். எல்லாரும் கையில் வாங்கி வைங்க. கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டு